கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவை காண்போம் இறையாட்சி வழி உங்கள் அனைவரையும் அடிமை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். சேரிட்டபிள் மிஷன் தொண்டாற்றும் பணி தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 7வது திருவசனத்தை படிக்கும் பொழுது கடவுள் இப்படியாக வெளிப்படுத்தினார். நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். காயின் ஆபேலை கொலை செய்த போது கடவுள் இதை வெளிப்படுத்தினார். இதை நாம் சிந்திக்கும் போது நல்லது செய்யும் போது உயர்வு கிடைக்கும். நல்லது செய்யாமல் பாவம் செய்யும் போது அது நம்முடைய வாயிலில், நம்முடைய இருதயத்திலேயே அது படுத்திருக்கும். ஆகவேத்தான் விடுதலை பயணம் 1ஆம் அதிகாரம் 21வது திருவசனத்திலிருந்து படித்து பாருங்கள். எகிப்து மன்னன் 2 மருத்துவச்சிகளிடம் இப்படியாக ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். எபிரேய மாந்தர்களுக்கு பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை பிரசவ நேரத்திலே கொண்டு விடுங்கள். உங்களுக்கு எது வேண்டுமானாலும் கொடுப்பேன். இந்த மருத்துவச்சிகள் தீமை செய்யாமல் அந்த குழந்தைகளை, எபிரேய மாந்தர்களுக்கு பிறந்த குழந்தைகளை காப்பாற்றினார்கள். எகிப்து மன்னன் கூப்பிட்டு கேட்கிறார், இந்த குழந்தைகள் எப்படி காப்பாற்றப்படுகிறது என்று. இந்த மருத்துவச்சிகள் எகிப்து மன்னனை பார்த்து இப்படி சொன்னார்களாம், எபிரேய மாந்தர்கள் எகிப்திய மாந்தர்களைப் போலல்ல, அவர்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் போகிறதுக்கு முன்னால் குழந்தை பிறந்து விடுகிறது. ஆகவே அந்த குழந்தைகளை கொல்ல முடியவில்லை. இந்த மருத்துவச்சிகள் கடவுளுக்கு பயந்து தீமை செய்யாமல் நன்மை செய்ததால் கடவுள் மருத்துவச்சிகளுக்கு நன்மை புரிந்தார், அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கச் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, எது வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொன்ன பொழுது அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் நல்லதை மட்டும் செய்தார்கள். அதனால் கடவுள் அவர்களுக்கு நன்மை புரிந்தார், அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கச் செய்தார். தமிழ் புலவர் இவ்வாறு கூறுகிறார், காலால் பெற்றுக்கொண்டதை தலையால் தருவது. தென்னை மரம் தண்ணீரை காலால் பெற்று தலையால் அந்த தண்ணீரை இளநீராக, தேங்காய் ஆக, ஓலையாக, இலையாக, கனியாக, அந்த கனியிலே காலிலிருந்து எடுத்துக்கொண்ட தண்ணீரை அந்த கனி வழியாக பல விதத்தில் மனிதர்களுக்கு பயனுள்ளதாக மாறுகிறது, பயனுள்ளதாக கொடுக்கிறது. ஆகவே தான் திருத்தூதர் பணி 10:38 படித்து பாருங்கள். இயேசு போன இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். இந்த இயேசுனுடைய வழியில் இந்த தொண்டாற்றும் பணி என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய பணியிலும் இந்த மனநிலையில், இந்த மருத்துவச்சிகளுடைய மனநிலை, இந்த தமிழ் புலவர் சொன்ன இந்த தென்னை மரத்தினுடைய உதாரணம், இயேசு போன இடமெல்லாம் நன்மை செய்த அந்த ஒரு வாழ்வு நிலை நம்மிலும், நம் வாழ்விலும், உங்கள் வாழ்விலும் தொண்டாற்றும் பணி வாழ்வு துவங்கட்டும். இயேசுவனுடைய நடு தீர்ப்பை பற்றி சொல்லும் பொழுது இறுதியில் இப்படி சொல்லப்படுகிறது, சின்னம் சிறிய இவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த இயேசுவை காண்போம் இறையாட்சி வழி சேரிட்டபிள் மிஷன் தொண்டாற்றும் பணியை பற்றி இந்த நேரத்திலே எங்களுக்கு திருமறை வழியாக சில காரியங்களை வெளிப்படுத்தினீரே, உமக்கு நன்றி. இப்பொழுது இந்த தொண்டாற்றும் பணியை பற்றி வெளிப்படுத்திய ஆழமான சிந்தனைகளை, கருத்துக்களை எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் உட்கொண்டு காலால் பெற்றுக்கொண்டதை தலையால் கொடுத்தது போல, தென்னை மரத்தினுடைய அந்த உதாரணத்தை போல
எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் தொண்டாற்றும் பணியிலே செயல்பட உமது வரத்தை, உம்முடைய அருளை, உம்முடைய ஆசீரை உம் பிள்ளைகளுக்கு தரும்படியாக வேண்டி ஜெபிக்கிறேன். இயேசுவினுடைய ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபித்து அவ்விடத்தில் உள்ள நன்மையான ஆசீரை, குடும்பங்கள் தழைக்கச் செய்கின்ற ஆசீரை உம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கிறேன். தூய தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you.